Good morning students. I welcome you students for the Sheba group of online class. Last class we have learned about the in relationship between the displacement and velocity. Now I am going to teach you about the projectile motions. So projectile motion means what? The objects will be moves in the one person to the another person. Okay. So ஒரு object வந்து ஒரு person கிட்ட இருந்து இன்னொரு person கிட்ட வந்து change ஆகுது. Okay. Its a position will be changed into one place to the another place. That will be verified in the two types. One is a horizontal motion, another one is a vertical motion. Okay. நம்ம கையில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். மேபி அது அப்வர்ட் டைரெக்ஷனாக இருக்கலாம், இல்லை டவுன்வர்ட் டைரெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் டைரெக்ஷன்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? எனி டைரெக்ஷன்ஸ் வில் பி தே. ஸோ ஆனால் வந்து அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதை பற்றின வெரிஃபிகேஷன் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஆக்சிஸ் மூலிமா நம்ம வெரிஃபை பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தா த கிராஃப் லைன் வில் பி ட்ரா இந்த ஸோ ஹியர் வி டேக்கன் as a x axis, here we taken as a y axis. So here one objects will be there, here also another objects will be there. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இன் அப்வர்ட்லேருந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னும் போது ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எதனால் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஹேவிங் some gravitational force will be there in a downward direction. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து எர்த் சர்ஃபேஸில் வந்து என்ன இருக்குது, கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸ்னால் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னும் போது அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷன்ஸில் போதோ அந்த டைரெக்ஷன்ஸில் தான் அந்த ஆப்ஜெக்டும் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட்ஸை டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் ஃப்ளோ ஆகுது. மேபி நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்டாக வந்து நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ அது ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும் அப்வர்ட் வரையும். ஸோ அதுக்கு மேலே அதோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகிடும்னா நெட் வெலாசிட்டி ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே அதால் அப்வர்டில் வந்து ஃப்ளோ ஆக முடியாது. மேபி திரும்ப வந்து அது என்ன பண்ணும், டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸ்க்கு வந்து ஃப்ளோ ஆகிடும். ஸோ ஹியர் வி டேக்கன் த two directions, one is a horizontal, another one is a vertical. So horizontal means we taken as this is a kinematic equation of the motions. Vx is equal to ux plus axt. Okay. So vx will be taken as and ax means acceleration. Okay. Here the acceleration will be taken as in 0 because of the constant acceleration. Okay. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது. ஸோ அந்த சர்டைன் பாயிண்டில் வந்து அதோட வெலாசிட்டி என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ 0 ஆனது திரும்ப ஃபால் ஆகுது, டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸ்க்கே ஃபால் ஆகுது. ஸோ அதோட ஒரு மினிமம் ஒரு லெவல் ஆஃப் சர்டைன் பாயிண்ட்டை தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ a is equal to constant, so a is equal to 0. Here we taken as a horizontal direction. So this one is a horizontal, this one is a vertical. Okay. ஸோ ஹரிசாண்டல் டைரெக்ஷன்ஸில் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அதோட வெலாசிட்டி 0ன்றது எடுத்துக்கிறதுனால ஸோ அதுக்கு u cos θ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வெர்டிக்கல் லைனுக்கு நம்ம sin θ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ux cos θ, uy sin θ அப்படின்ட்டு. ஸோ ஹியர் ux plus axt, ax மீன்ஸ் acceleration is equal to 0 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெலாசிட்டி எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறதுனால v is equal to ux மீன்ஸ் uxோட வேல்யூ என்ன போட்டிருக்கோம், நம்ம u cos θ அப்படின்னு எடுத்துருக்கோம். So v is equal to u cos θ will be taken. So here v value வந்து நம்ம எடுத்துக்கிறோம். So v is equal to u cos θ. Next displacement. So displacement means what? Already நம்ம பார்த்துருக்கோம், initial and the final velocity ஓட displacement தான் நம்ம அதை தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுறது தான் displacement சொல்வோம். So here this one is a initial, this one is a final. Because of maximum level reach ஆனதுக்கப்புறம் அது வந்து final level வந்து reach பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணும்போது s is equal to uxt plus half. Acceleration will be taken as in half. So ux means here we taken as a horizontal directions. So இந்த டைரெக்ஷன்ஸில் வந்து எவ்வளோ லெவல் ஆஃப் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கறதுனால நம்ம வந்து uxt அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம எதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறோம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். So x is equal to u cos θ, t will be taken. T is taken as a time travel. So t is equal to here நம்ம டைம் டேக்கன் வந்து எவ்வளோ டைம் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ மேக்ஸிமம் லெவல் மேலே ரீச் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது. ஸோ திரும்ப டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் ஃபால் ஆகும்போது எவ்வளோ டைமிங்கில் வந்து அது டவுன்வர்டாக வந்து ரீச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம்.
So t is equal to u divided by cos theta will be taken. Here the velocity is equal to u cos theta and time taken is equal to u divided by cos theta will be taken. Okay. So ux cos theta is the this directions. Okay. இதோட directions எடுக்கிறோம். So வந்து maximum levelல வந்து இதை வந்து நம்ம x axis நோ இதை y axis நோ எடுக்கிறோம். So y axis ஓட directions வந்து gravitation ஓட direction வந்து equal-ஆ இருக்கு. Okay. So y axis is equal to it's the same directions will be there. So x axis க்கு வந்து opposite directions will be there. So here vertical will be taken. Vertical means velocity is equal to uy plus ayt ன்னு எடுத்துக்கிறோம். So because of y axis. Here நம்ம vertical lineல எடுக்கும்போது vertical line will be taken as in y axis. Okay. So y axisல எடுக்கிறதுனால v is equal to u sin theta. Y axis க்கு என்ன எடுத்தோம் sin theta எடுத்துக்கோம். So here acceleration will be taken as a minus g because of directions எப்படி இருக்கு vertical line will be upward directions but the field will be downward directions. Okay. So அதோட level reach ஆகுது fall ஆகுது downward directions அதாவது opposite directionsல வந்து அந்த objects வந்து fall ஆகுது. So we taken as a gravitation is equal to 0 because of minus g. Okay. எதனால அப்படின்னா அது opposite directionsல வந்து movements நடக்கிறதுனால. So s is equal to v is equal to u sin theta minus gt எடுத்துக்கிறோம். S is equal to displacement. So is equal to uyt plus half acceleration. Half ay ன்னு எடுத்துக்கிறோம். Ay means acceleration ay. So y axis t will be taken. So here y is equal to u sin theta t half gt will be taken. G will be taken. இங்க மைனஸ் வந்து ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மைனஸ் g gravitation field வந்து நம்ம மைனஸ்ல எடுத்துக்கிறனால because opposite directions. So half gt square. So u is equal to sin theta by t ல வந்து நம்ம வேல்யூ t ஓட வேல்யூ வந்து அப்ளை பண்றோம். So x divided by u cos theta minus half g x axis divided by u square. Okay. So here வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா x divided by u வந்து செப்பரேட் பண்ணிக்கிறோம். செப்பரேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஆட் பண்றோம். ஸ்கொயர் ஆட் பண்ணுவோம் because of t square ன்னு எடுத்துக்கறாங்க. So ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது x square divided by u square 1 by cos square theta அப்படினு வரும். Okay. So அதை செப்பரேட் பண்ணி cos square தனியா எடுத்துக்கிறோம். Here this one is a y axis ஓட maximum level reaching point ஓட நம்ம எடுத்துக்கிறோம். So here inverted parabola will be taken. So maximum height will be reached. So maximum height reach ஆகும்போது அதோட velocity என்ன எடுத்துக்கணும்னா திரும்ப வந்து நம்ம y axisல எடுக்கிறோம். எதனால அப்படினா அதோட kinetic equation. Okay. So v square y is equal to u square y plus 2as. 2as is equal to acceleration plus displacement. Okay. So ரெண்டுமே எடுத்துக்கிறோம் இங்க. So a is equal to minus g, displacement is equal to y. எதனால அப்படினா gravitation field நம்ம எடுத்துக்கிறது வந்து acceleration க்கு எடுத்துக்கிறோம். So y வந்து y axis ஓட value. So displacement கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம y axis க்கு கண்டுபிடிக்கிறதுனால s is equal to y ன்னு எடுத்துக்கிறோம். So here maximum levelல வந்து velocity என்ன இருக்குன்னு சொல்லிருக்கேன் 0 ஆயிடும். எதனால அப்படினா ஒரு எவ்வளவு தூரத்துக்கு வந்து அத நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றோமோ ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் வரையும் அதோட ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்வர்டா வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ அதுக்கு மேல அதோட ஃபோர்ஸ் வந்து velocity வந்து 0 ஆனதோ அதுக்கு மேல அது என்ன பண்ணிடும் அப்படினாக்கா கிரவுண்ட் லெவல்ல வந்து ரீச் பண்ணிடும். So 0 is equal to u sin theta square minus 2gy will be taken because of a is equal to acceleration. So F is equal to ma அப்படின்றது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபோர்ஸ் ஓட ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம் mass and the acceleration அப்படினு சொல்லிட்டு. So it's transfer into the here நம்ம acceleration வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறோம் அப்படினா it's due to the gravity. Okay. Acceleration centripetal acceleration will be taken as a due to the gravity. Okay. It based on. So u square sin square theta is equal to 2gy. So u square sin square theta is equal to 2g வந்து transfer ஆயிடும் is equal to y. So y axis is equal to u square sin square theta divided by 2g is the maximum point. So sy is equal to u and yt plus half ayt square. So here s is a displacement. It's taken as a these all will be taken as in y axis only. So y axis will be 0. So u sin theta t minus half gt. So இங்க நம்ம t வந்து என்ன இது பண்றோம் அப்படினா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த t வந்து caps t ஆ மாத்திக்கிறோம். So t will be taken. So here we half gt square is equal to u sin theta minus t. So finally we taken as a time taken for to travel. Okay. First நம்ம initial stateல வந்து
டைம் ட்ராவலிங் வந்து மேக்ஸிமம் லெவல் வரையும் t1 எடுத்துப்போம். ஸோ அதுக்கு மேலே அது டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் ஃப்ளோ ஆகுது வந்து t2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2t will be there t square. Okay, so t square is equal to 2u sin theta divided by gravity. Okay, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2u means sin theta வந்து நம்ம y axisக்கு தானே எடுத்தோம். ஸோ அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது இட்ஸ் டியூ டு த கிராவிட்டி will be taken as a time. its dot time will be taken. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா மேக்ஸிமம் லெவலோட டைம் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்லரேஷனும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் அண்ட் டு ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் டைரக்ஷன்ஸில் வந்து மூமெண்ட் நடக்கும்போது எப்படி டைரக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு சர்க்கிள் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அக்லரேஷன் மூமெண்ட் நடக்கும்போது என்ன பாயிண்ட் ரீச் பண்ணுதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஷினில். ஸோ ஹியர் வி டேக்கன் as a motion in the vertical circle. Okay, ஸோ வெர்டிக்கல் சர்க்கிள் மீன்ஸ் நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு வந்து வெர்டிக்கல் சைடாக வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனில், அதாவது ஆசிலேட்டரி மோஷன் சைடில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணுறோம். ஓகேவா, இட்ஸ் ரொட்டேட் இன் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ வென் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இட்ஸ் ஸ்பீட் வில் பி ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ த கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸாக வந்து இட்ஸ் மோஷன் வில் பி ஹேப்பன். ஸோ பட் இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்ச் கண்டினியூஸ்லி. ஓகே, அதோட வெலாசிட்டி என்ன ஆகுது, கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் டியூ டு சேஞ்ச் இன் த டைரக்ஷன்ஸ் ஆல்சோ. ஹென்ஸ் த மோஷன் இஸ் accelerated. Okay, so that motion will be having an acceleration. So the body undergoing its uniform circular motion, it's act upon the acceleration. The directions along the radius toward the center of the circular path. Direction and the radius வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் த ரேடியஸை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா, அதை அப்படி பண்ணால் தான் வந்து சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கரெக்ட் ரேடியஸ் என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ த அக்லரேஷன் இஸ் கால்ட் த சென்ட்ரிபிட்டல் அக்லரேஷன். இட்ஸ் derived from the simple geometrical relationship between the position and the velocity of the vector. Okay, ஸோ அந்த வெக்டார் ஃபார்மை வந்து நம்ம வந்து அதோட பொசிஷனும் தென் அதோட வெலாசிட்டியும் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ ஹியர் வி டேக்கன் as a lower part of the circular motion of the object. Okay, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு பாப் will be there. ஸோ அந்த பாபை வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஆசிலேட்டரி, அதாவது ரொட்டேட்டரி மோஷன் சைடில் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சர்க்குலர் ஃபார்மில் வந்து அது ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு வந்து வெர்டிக்கல் சைடாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, வெர்டிக்கல் சைடு மீன்ஸ் this side. ஓகே, ஸோ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது, நம்ம அதுக்கு வெர்டிக்கலாக மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, அந்த ஆக்சிஸ் சைடில் வந்து அது வெர்டிக்கலாக ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த லோவர் சைட் வில் பி டேக்கன் as a time. ஸோ டைம் வில் பி டேக்கன் as a minus mg. mg means what, already நம்ம பார்த்துருக்கோம், force will be applied. So F is equal to ma means is equal to mg. G will be gravity, m is the mass of the object. So gravity வந்து நம்மளுக்கு வந்து சேம் பொசிஷனில் இருக்கும்போது அதை வந்து ப்ளஸ் ஜின்னு எடுத்துப்போம். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்து அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து மூவ் ஆகும்போது மைனஸ் ஜின்னு எடுத்துப்போம். ஸோ ஹியர் அக்லரேஷன் வில் பி டேக்கன் as a velocity divided by time. Okay, so acceleration is equal to, so minus dv by dt. So time will be taken t1 minus mg. So m v1 square by r. R is the radius of the circle. So இது வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ t1 will be taken. ஸோ இதை வந்து அப்பவர்ட் டைரக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகும்போது t2 எடுத்துக்கிறோம். ஸோ t1 is greater than the t2. ஸோ இந்த டூ ரேடியஸும் வந்து அதாவது மிட் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் பாயிண்ட்லேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ்க்கு எவ்வளோ ரேடியஸ் இருக்குது அது ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்பவர்டில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துக்கிறோம். ஸோ வி டேக்கன் as a 2r. ஸோ டைம் t1 is equal to m1 square divided by r is the radius plus mg will be taken. Plus g is the gravity is the opposite. Okay, so t square t2 plus mg is equal to mv2 னு எடுத்துக்கிறோம், velocity 2. So 2 square divided by radius. So t2 is equal to mv2 square divided by r minus mg. Minus mg will be taken as a gravitation will be இது வந்து t2 ட்ரையல் 2 நம்மளுக்கு இந்த 2ல வரும்போது என்ன ஆகுது, t2 வந்து மைனஸ் mg ஆகுது பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக டைரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ த டூ ஈக்குவேஷன் வில் பி டேக்கன் as a t1 and t2. ஸோ இட்ஸ் வில் பி சப்ஸ்டியூட்டட். ஸோ t1 minus t2 v1 square divided by r plus mg minus mv2 square by r plus mg will be taken. So finally it's substituting and derived.
So T1 minus T2 will be taken. So m divided by r. V1 and V2 வந்து நம்மளுக்கு என்ன பண்றோம் காமன் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, so it's minus plus 2mg will be taken. So this is a law of conservation of energy. Okay, so this equation will be taken. So finally வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் initial and the final state of the position. Okay, so இது வந்து initial state க்கு வந்து two energy will be there. One is a potential energy, another one is a kinetic energy. So potential energy வந்து inside of the circle we apply the potential energy. Okay, so அந்த பாப் வந்து எதனால வந்து நமக்கு வந்து இட்ஸ் ரொட்டேட்டிங் ஆகுது பொசிஷன் அப்படின்னாக்கா இதோட பாபோட பொசிஷன் வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஸ்டிங். ஓகே, அது ஸ்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் வில் பி த பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் த கைனடிக் எனர்ஜி வில் பி டேக்கன் அஸ் திஸ் பாப். ஓகே, அந்த பாபோட டைரக்ஷன்ஸ் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ரேடியஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுக்குது, அதோட டைரக்ஷன்ஸ் எப்படி மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்றது தான் நம்ம கைனடிக் எனர்ஜியில் பார்க்குறோம். ஸோ இனிஷியல் எனர்ஜி இனிஷியல் ஸ்டேட் வில் பி டேக்கன் அஸ் u is equal to O. ஓகே, இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து u is equal to O. கைனடிக் எனர்ஜி வந்து இட்ஸ் டேக்கன் அஸ் mg in 2r. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து கைனடிக் எனர்ஜி half mv1 square will be taken. ஸோ ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து u is equal to mgh, கைனடிக் எனர்ஜி half mv square will be taken. ஸோ இட்ஸ் மைனஸ் இந்த இனிஷியல் அந்த ஃபைனல் ஸ்டேட் வந்து நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஸோ கம்பைன் பண்ணும்போது half mv1 square 2mg r will be taken. ஸோ 2mg. ஓகே, இங்கே வந்து u is equal to 0, இங்கே u is equal to mgh. Height will be depend upon the mass and the gravity. So mgh will be taken. So height will be in the radius. Okay, radius mark பண்ணுறோம். So half mv1 square half mv2 square will be taken. So is equal to 2 mgr. So half m is equal to v1 square minus v2 square is equal to 2 mgr will be taken. So here this one is a minus. Okay, so v1 square minus v2 square is equal to இந்த 2 mg வந்து half வந்து ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது அது வந்து என்ன ஆகிடும் 4 ஆகிடும். ஸோ half வந்து நம்மளுக்கு இங்கே வந்து 2 into 2 வந்து 4 mgr ஆகிடும். ஸோ டிவைடட் பை m. ஸோ திஸ் m வந்து இந்த சைடு வந்துடும். v1 and v2 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்துடும். ஸோ m and the m will be cancel out. ஸோ v1 square minus v2 square is equal to taken as a 4gr. gr will be taken in the gravity depend upon the radius. Okay, so 4gr will be taken. ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், இந்த பாபோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுதா. ஸோ நம்ம வந்து அந்த சர்க்குலர் மோஷனில் வந்து அந்த பாப் வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அந்த ஸ்டிங்கை டைப் பண்ணிவிட்டு. ஸோ அது ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் வந்து மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ அப்போ கிராவிட்டிக்கும் அதுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, டவுன்வர்டில் இருக்கும்போது அது கிராவிட்டி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் தான் இருக்குது. அந்த பாபும் வந்து டவுன்வர்டுக்கு ஏற்ற மாதிரி அது இழுக்கும்போது சேம் டைரக்ஷன்ஸில் இருக்குது. இதே அப்வர்டில் இருக்கும்போது அது என்ன ஆகும், கிராவிட்டியை வந்து நம்ம இன்னும் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ஸில் இதுவாகுது ஆப்போசிட்டாக. ஸோ ஆப்போசிட் ஆகும்போது அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும், ஹையாக இருக்கும். ஸோ வி டேக்கன் ஒரு சர்டன் பாயிண்ட்டை ரீச் ஆகும்போது அது என்ன சொன்னால் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ T1 minus T2 will be taken. m divided by r 4gr எடுத்துக்கிறோம். ஸோ r and r will be cancel out. half 2mg will be taken. ஸோ T1 and minus T2 ஓட வேல்யூவில் வந்து நம்ம இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா v1 v2 ஓட வேல்யூ என்ன 4gr. ஸோ r and r will be cancel out. So 4mg plus 2mg will be taken. Finally T1 and T2 total இதோட mass and the gravity எவ்வளோ வருது 6mg வருது. So this is a expression of the centripetal acceleration. One object will be moved in the one state to the another state in the circular motion will be happen. Okay, so ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மூவ்மெண்ட் சர்க்குலர் மோஷனில் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு வந்து ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த சாப்டர் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நியூ சாப்டர் பார்க்கலாம். hope you all understand today the video class. We will meet in the next class students. Thank you.